சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் எக்ஸாம் சரிங்களா. இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் சரிங்களா. பிரிஸ்மேட்டிக்ஸ் காம்பஸில் கிராஜுவேஷன் மார்க் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சரிங்களா. இதில் 0 டிகிரி மார்க் வந்து பார்த்திங்கன்னா சவுத்தில் இருக்கும், 90 டிகிரி வந்து வெஸ்ட்டில், 180 டிகிரி வந்து நார்த்து, ஈஸ்ட்டுங்கிறது 270 டிகிரி சரிங்களா. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் கிராஜுவேஷன் மார்க் வந்து பார்த்துருக்கோம். 0 மார்க்குங்கிறது சவுத்து, 90 டிகிரி மார்க்குங்கிறது வெஸ்ட்டு, 180 டிகிரி மார்க்குங்கிறது நார்த்து, 270 டிகிரி மார்க்குங்கிறது ஈஸ்ட் டைரக்ஷன் சரிங்களா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பாருங்கள். பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் ரீடிங்ஸ் ஆர் யூஸ்வலி எஸ்டிமேட்டட் அப் டு நியரஸ்ட் சரியா. நியரஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸு. பிரிஸ்மேட்டிக் காம்பஸ் ரீடிங்ஸ் ஆர் யூஸ்வலி எஸ்டிமேட்டட் அப் டு நியரஸ்ட் 15 மினிட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆப்டிக்கல் ஸ்கொயர் ஒர்க்கிங் பிரின்சிபல் சரிங்களா. ஆப்டிக்கல் ஸ்கொயரோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரிஃப்ளெக்ஷன் சரிங்களா. டபுள் ரிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின். த லேட்ரல் சர்ஃபேஸ் மெஷர்டு ஃப்ரம் செயின் டு ஆப்ஜெக்ட் சரிங்களா. இந்த லேட்ரல் சர்ஃபேஸ் என்னன்னு சொன்னால் ஆஃப் செட் சரிங்களா. ஆஃப் செட்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து த ப்ராசஸ் ஆஃப் லொக்கேஷன் ஆஃப் இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ சர்வே லைன், அதாவது இன்டர்மீடியட் பாயிண்ட்ஸ் வந்து லொக்கேட் பண்ணுவோம். அதுக்கு பேர், அந்த ப்ராசஸ் பேர் வந்து ரேஞ்சிங் சரிங்களா. ரேஞ்சிங். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்கள். கிளினோமீட்டர் சரிங்களா. கிளினோமீட்டர் மெஷரிங் த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் சரிங்களா. கிளினோமீட்டர் மூலமாக இந்த ஆங்கிள் ஆஃப் ஸ்லோப் வந்து மெஷர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரேஞ்சிங் ராட் ஆர் பெயிண்டட் அல்டர்னேட்டிவ்லி வித் ரெட் அண்ட் ஒயிட் அல்லது பிளாக் ஆர் ரெட். அதோட ஹைட் வந்து கேட்குறாங்க. ஸோ ரேஞ்சிங் ராடோடைய ஹைட் வந்து 2 to 3 மீட்டர் இருக்கும். இப்போ அந்த ரேஞ்சிங் ராடில் அந்த பெயிண்டிங் பண்ணுறோம் சரிங்களா. ரெட் ஆல்டர்னேட்டிவாக ரெட் அண்ட் ஒயிட் கலர் பெயிண்டிங் பண்ணுறோம். அதனுடைய ஹைட்டு கேட்குறாங்க. ஸோ 20 சென்டிமீட்டர். ஸோ 20 சென்டிமீட்டர் ரெட், 20 சென்டிமீட்டர் ஒயிட், 20 சென்டிமீட்டர் ரெட், 20 சென்டிமீட்டர் ஒயிட், இந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக நம்ம வந்து கொடுக்கும்போது நம்ம ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். நெகட்டிவ் குமுலேட்டிவ் எரர்ஸ் இன் செயினிங் சரிங்களா. காஸ்டு, அதாவது குமுலேட்டிவ் எரர், நெகட்டிவ் குமுலேட்டிவ் எரர் செயினிங்கில் எதனால் ஏற்படுது பார்த்தீங்கன்னா, த லென்த் ஆஃப் செயின் வந்து மோர் தென் ஸ்டாண்டர்ட் லென்த், அதாவது ஸ்டாண்டர்ட் லென்த்தை காட்டிலும் செயினோட லென்த்து மோர் தெனாக இருக்கும்போது நமக்கு வந்து குமுலேட்டிவ் எரர், ஸோ நெகட்டிவ் குமுலேட்டிவ் எரர் வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட்டு வந்து த ப்ரிலிமினரி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த ஏரியா டு பி சர்வேட். ஸோ த ப்ரிலிமினரி இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த ஏரியா டு பி சர்வேட் இஸ் கால்டு வந்து ரெகக்னைசன் சர்வே. சர்வே வந்து ரெகக்னைசன் சர்வே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஆட்டோகேடில் வந்து இம்பார்ட்டன்ட் கீஸ் வந்து பார்க்கலாம். இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். F3ங்கிற கீ. ஸோ அது வந்து ஆப்ஜெக்ட் ஸ்னாப்ஸ். ஸ்னாப்னா ஆப்ஜெக்ட் ஸ்னாப் ஆன் அண்ட் ஆஃப், அது வந்து F3 கீ சரிங்களா. நெக்ஸ்ட்டு F7 கிரிட் ஆன் ஆஃப். இந்த கிரிட் ஆன் ஆஃப்னா F7. ஆர்த்தோ மோடு ஆன் ஆஃப்னா F8. ஸோ F8 மூலமாக ஆர்த்தோ மோடை ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு F12ன்ற மூலமாக சேவஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பிளாட் பண்ண ட்ராயிங் வந்து சேவஸ் கொடுக்கணும்னா F12 சரிங்களா. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. சர்வேயிங்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.